அன்புக்கினிய தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏம்னே சோகமாக தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆளுநர் தன்னுடைய உரை முடிவில் ஜெய்ஹிந்துன்னு சொல்லிட்டாருப்பா. போன தடவை ஆளுநர் ஜெய்ஹிந்துன்னு சொல்லாதனால நம்ம தலையெல்லாம் நட்ட குத்துற நிமிர்ந்து நின்னுது. இப்போ தொங்கி போச்சியா. அப்போ எல்லாருக்கும் நம்ம சர்விக்கல் பெல்ட் வாங்கி கொடுத்துருவோமா? மொத்தமாக வாங்கினா ஒரு 30% கமிஷன் வேற கிடைக்கும். அதுவும் முடியாது தம்பி. இந்த அண்ணாமலை வேற கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு அங்கே அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கண்ணை தப்பி எதையும் செய்ய முடியாதப்பா. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் எழுதி கொடுக்குறத அப்படியே படிக்கிறது தானே கவர்னருடைய வேலை. நீங்கள் ஏன் ஜெய்ஹிந்துன்னு அதில் எழுதி கொடுத்தீங்க? அட போயா, நாங்கள் ஒன்றும் அதை எழுதலை. நான் அந்த உரையை எழுதி கொடுத்த ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் நல்லா விசாரிச்சிட்டேன். அவங்க அந்த ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை இல்லாமல் தான் உரையை எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் கையில் இருந்து அதை போட்டு சொல்லிட்டாரியா. அவர் இப்படி எழுதாத விஷயமெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காரு எவனுக்கு தெரியும்? அவர் இங்கிலீஷில் எல்லாம் பேசினார். டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். பேசாமல் அவரை ஹிந்தியிலே பேச சொல்லியிருக்கலாம்னே. ஒரு பயலுக்கும் ஒன்றும் புரிஞ்சிருக்காது. நம்மளும் ஜாலியாக கடலை தின்னுக்கிட்டு இருந்துருக்கலாம். அப்படியெல்லாம் அலோவ் பண்ண முடியாது தம்பி. அவர் அப்புறம் அடுத்த கவர்னர் உரையில் அவர் பீகாரி மொழியில் பேச ஆரம்பிச்சிடுவார். ஹிந்தியும் பீகாரி மாதிரி தானே, எவனுக்கும் எதுவும் புரியாதில்ல. அது போட்டுன்னு அதுக்கு நீங்கள் ஏன்னே கவலைப்படுறீங்க? ஜெய்ஹிந்துன்னு சொல்லாததால் தமிழகம் தலை நிமிர்ந்ததுன்னு திருச்செங்கோட்டை எம்எல்ஏ R.ஈஸ அவர் தானே சொன்னார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் அவர் தலை தானே தொங்கி இருக்கணும். உங்கள் தலையான் தொங்குது. அவரே அதை பற்றி கவலைப்படலை. நீங்கள் ஏனே தலையை தொங்க போட்டுட்டு போகிறீங்க? அது சரிண்ணே. இந்த ஜெய்ஹிந்துன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாண்ணே? அது தெரிஞ்சா நான் ஏன் இந்த கட்சியில் மாவட்டமாக இருக்கேன்? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா அதை சொல்ல. சரிண்ணே, எனக்கு தெரியும்ண்ணே. அப்படின்னா வெல்க பாரதம் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? வெல்க பாரதம் அப்படின்னு ஹிந்தி மொழியில் சொன்னால் நமக்கு எப்படி தலை குனிவு வரும்? அதானே. அது தெரியாமல் இத்தனை நாள் இதை கண்டுக்காமல் இருந்துட்டோமே. உனக்கு மட்டும் எப்படா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுது? நீயும் நம்ம கட்சியில் தானே இருக்க. ஆம்னே, நான் அடிக்கடி இந்த அண்ணாமலை என்ன பேசிக்கிறார் கூட்டத்தில் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் கூட்டத்துக்கெல்லாம் போவேன். அங்கே கற்றுக்கிட்டது தாம்னே இது. டேய், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதடா. நீ எந்த கட்சியில் இருக்கியோ அந்த கட்சிக்கு தான் விசுவாசமாக இருக்கணும். அங்கெல்லாம் எதுக்கு போகிற? நீ இங்கே கழகத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கணும், அண்ணாமலை கட்சிக்கு இல்லை. சரிண்ணே, அண்ணா நாமம் வாழ்க. நீ என்னமோ இப்போ சொன்னியே அண்ணா நாமம் வாழ்கன்னு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன்னே. ஜெய்ஹிந்த்.